ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 21 ஜனவரி 2024. டபுள் ஜிம்மேவாரி ஹோத்தே பி டபுள் லைட் ரஹோ. பாபா சொல்றார், குழந்தைகளே, டபுள் பொறுப்புகள் இருக்கும் பொழுதும் நீங்கள் டபுள் லைட் நிலையில் இருங்கள். டபுள் பொறுப்புகள், இரட்டை பொறுப்புகள் என்றால் என்னன்னு நமக்கு தெரியும். லௌகிக பொறுப்புகள், அலௌகிக பொறுப்புகள். இந்த 2 விதமான பொறுப்புகளை நன்றாக நிர்வாகம் செய்து கொண்டே நாம டபுள் லைட் நிலையில இருக்கணும்ன்றதுதான் பாபாவுடைய விருப்பம். பாபா சொல்றாரு, டபுள் லைட் रहने से लौकिक जिम्मेवारी कभी थकाएगी नहीं. டபுள் லைட் நிலையிலே இருக்கும் பொழுது லௌகிக பொறுப்புகள் ஒருபோதும் உங்களுக்கு களைப்பை ஏற்படுத்தாது. क्योंकि ट्रस्टी हो, ஏனென்றால் நீங்கள் அங்கே ட்ரஸ்டியாக இருக்கிறீர்கள். ट्रस्टी को क्या थकावट? ட்ரஸ்டியாக இருப்பவருக்கு என்ன களைப்பு? ட்ரஸ்டியாக இருப்பவருக்கு எப்படி களைப்பு இல்லைன்னா சோர்வு ஏற்பட முடியும்னு பாபா கேட்கிறார். ஏனென்றால் ட்ரஸ்டி எனும் பொழுது அங்கே எனது என்ற சுமை கிடையாது, எனது என்ற வார்த்தை கிடையாது, எனது குடும்பம் அப்படின்ற உணர்வு கிடையாது. எனது என்பதற்கு பதிலா பாபா இது உங்களுடையது, பாபா இது நீ கொடுத்திருக்கிறது, நீங்க கொடுத்திருக்கிறது, இது உன்னுடையது அப்படின்னு நாம ஆழமா நினைக்கும் பொழுது பாபா அந்த இடத்துல இருந்து நமக்காக எல்லா காரியங்களையும் செய்கின்றார் அப்படின்றத நம்ம உணர முடியும். அதனால பாபா சொல்றார், अपनी गृहस्थी अपनी प्रवृत्ति समझेंगे तो बोझ है. தங்கள் குடும்பம், தங்களுடைய பிரவருத்தி, தங்களுடைய கிரகஸ்தம், தங்கள் வீடு வாசல் குடும்பம் இப்படி புரிந்து கொண்டீர்கள் என்றால் அதுவே ஒரு சுமையாக இருக்கிறது. अपना है ही नहीं तो बोझ किस बात का. बिल्कुल न्यारे और प्यारे बालक सो मालिक. பாபா சொல்றார், தன்னுடையதே இல்லை எனும் பொழுது உங்களுக்கு சுமை எங்கிருந்து வரும்? அப்போ முற்றிலும் நீங்கள் அன்பானவர்களாகவும் விலகினவர்களாகவும் ஆகிவிடுவீர்கள். அதே சமயம் பாலக் மற்றும் மாலிக், குழந்தை மற்றும் எஜமான நிலையிலே இருப்பீர்கள். அப்ப இதுக்கு தேவையான ஒரு ஸ்வமானம் என்ன? எத்தனை பொறுப்புகள் இருந்தாலும், டபுள் பொறுப்புகள் இருந்தாலும் நாம டபுள் லைட் நிலையில இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் ஆத்மா ஒரு ட்ரஸ்டி, இது எல்லாமே எனக்கு பாபா கொடுத்திருப்பது, எனது என்பதை அங்க நாம உனதுன்னு ஆக்கிடுவோம். இரண்டாவது, நாம பாலகன், அதே சமயம் பாபாவின் எல்லா பொக்கிஷங்களுக்கும் எஜமானராகவும் இருந்து எல்லா சக்திகளையும் நாம பயன்படுத்திப்போம். அதுக்கப்புறம் பாபா சொல்றார், முற்றிலும் அன்பான மற்றும் விலகிய ஆத்மா. இந்த எல்லா பாயிண்ட்டுகளை மனசுல வச்சு நான் பாபாவின் குழந்தை மற்றும் பாபாவின் அனைத்து சக்திகளுக்கும் குணங்களுக்கும் எஜமானன் என்ற நிலையிலிருந்து குடும்பம் பொறுப்புகள் எல்லாமே பாபாவுடையது, நான் அங்கே பொறுப்பாளனாக இருந்துக்கிட்டு கடமையாற்றி கொண்டிருக்கிறேன், பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நாம நினைப்போம். அந்த மாதிரி நினைக்கிறது மூலமா டபுள் லைட் நிலையை அனுபவம் பண்ணுவோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.